இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடக ராசி. ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய ராசி. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய கடக ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்? ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் சுபகிரகம். அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் அமரும் போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? கடந்த ஆண்டில் இருந்த என்னென்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சால்வ் பண்ண போகிறீங்க? ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026 டு 2027 குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இதை பார்க்கப்படுது. ஏன்னா உச்சம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற ராசியிலேயே உச்சமாக அமரும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா நவ கிரகங்களே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கிரகம் தான் குரு பெயர்ச்சி. மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறும்போது உச்ச வீட்டிலேயே உச்சமாகும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கிடைக்கும். நம்மளுடைய கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மே மாதம் 25ஆம் தேதியே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்று இந்த குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய கடக ராசிக்கு இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? கடந்த ஆண்டில் இருந்த இன்னல்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நீங்கள் நிவர்த்தியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகளாகவே மன ரீதியாக ரொம்ப குழப்பங்களுக்கு உள்ளான நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது. சுபகிரகம் ராசியில் உச்சம் பெற்று அமரும் போது நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டில் இருந்த இன்னல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக சரியாக போகுது. ஏன்னா அதிர்ஷ்டம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்று அமரும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு கிடைக்கும். குடும்பத்தோட ஆசீர்வாதம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. பண வசதி அதிகமாகும். நல்ல மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். தொழில் நல்லா அமையும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த 2026 டு 2027 ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு தர இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், தொழிலில் என்ன மாற்றங்கள் செய்யலாம், வியாபாரத்தில் என்ன மாற்றங்கள் செய்யலாம், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு 6, 9 இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் 2/6/2026 முதல் ராசிக்குள்ளே நுழைந்து ஜென்ம குருவாக பலமான ஒரு இடத்துல அமர இருக்கிறார். ஜென்ம குரு அப்படிங்கிறது நல்ல பலனை தர வைப்பார். ஏன்னா ஜென்மகுரு வனவாசம் செல்ல வைப்பார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இல்லை வாழ வைப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம். உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தசாபுத்தி சாதகமாக இருந்தது அப்படின்னா ஜென்மகுரு உங்களை வாழ வைப்பார். தசாபுத்தி கொஞ்சம் சாதகம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தது அப்படின்னா தொழிலில், உத்தியோகத்தில், வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து சென்று பொருளீட்ட வைப்பார். ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது குரு பகவான் 5ஆம் பார்வையான பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் 7ஆம் பார்வையான கலஸ்திரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாராக குருவாக சிம்ம ராசிக்கு செல்லும்போது 42 நாட்கள் வக்கரகமாக இருக்கும்போது கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஜென்ம குரு காலத்தில் ராமர் வனவாசம் சென்றார் அப்படிங்கிற ஒரு புராதன கதையும் இருக்குது. ஜென்மத்தில் குரு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இயல்பாகவே.
தற்போது வந்து ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். குரு பகவான் சுமார் 7 மாத காலம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் நம்மளுடைய கடகராசிக்கு. அதிசாரா குருவாக கொஞ்சம் நாள் 42 நாள் சிம்ம ராசிக்கு செல்லும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 6 மாதம் டு 7 மாதம் பார்த்திங்கன்னா கண்ணுமைக்கு முன்னு கடந்து விடலாம். மனம் தளராமல் இறை நம்பிக்கையோடு இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாதுகாப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரும்போது கலஸ்திரஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலமாக இருக்கும்போது இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க, எதெல்லாம் லாஸ் ஆச்சு, தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில், குடும்பத்தில் நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த லாஸ் ஆனதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த உறவு உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போச்சு அந்த உறவு மீண்டும் வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம். ஏன்னா சுப கிரகமே ராசியில் உச்சம் பெற்று அமரும் போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை இரட்டிப்பாக ஆகும். எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பொற்காலம் மீண்டும் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 12 வருடம் கழித்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வீண் பண்ணாமல் தொழிலில், வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதை பட்டியலிட்டு சொல்கிற பாருங்க. கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் பார்வையால் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குலதெய்வம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர், குழந்தைகள் மூலிமா அதிர்ஷ்டம், காதல் திருமணம் போன்றவையெல்லாம் கைகூடி வரும், செல்வாக்கு உயரும், உங்களுடைய திறமையை அதிகமாகும், உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, உங்களுடைய கௌரவம், உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கும்போது உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி இது எல்லாமே அதிகமாகும். மற்றவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா பங்குச்சந்தையில் ஒரு சிலர்லாம் முதலீடு போட்டிருப்பீங்க, ஆனால் வருமானம் இல்லாமல் ரொம்ப நாளாக இது நஷ்டத்துலேயே போயிட்டுருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கடந்த ஆண்டெலாம் கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு வியூகமாக ஒரு அளவுக்கு நீங்கள் முதலீடு போடுவீங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குச்சந்தையில் நல்ல ஒரு வருமானம், அதிர்ஷ்ட வாய்ப்பு, லட்சுமி கடாசம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக நம்மளுடைய கடகராசிக்கு அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதெல்லாம் கூட முதலீடு போடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாபம் பன்மடங்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிறிய உழைப்பை போடுவீங்க, பெரிய வருமானத்தை இந்த காலகட்டத்தில் ஈட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த இன்பத்தை இழந்தீங்களோ அந்த இன்பத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த உறவுலாம் உங்களை தேடி வரும். எந்த நண்பர் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனாலும் அந்த நண்பன் மீண்டும் வந்து ஒன்று சேருவான். பல வருடமாக நிறைவேறாமல் தள்ளி போய்கிட்டே இருந்த அந்த குலதெய்வ பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வேண்டுதலை வச்சா ஆனால் நிறைவேற்றவே முடியல, நானும் மறுபடியும் செய்யணும்னு பார்க்குறேன் ஆனால் செய்ய முடியல, போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்ற போகிறீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஆன்மீக தலங்களுக்கு இந்த ஆண்டில் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதற்கான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக இருந்தது. அதனால் ஒரு சில மனசஞ்சலை ஏற்பட்டு ஒரு சில உறவுகள்லாம் பிரிந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனசஞ்சலம் எல்லாமே சரியாகி ஒரு ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் எல்லாமே சரியாகும். நல்ல விலைக்கு விட்டுட்டு ஒரு சில நாள் இருந்த அந்த மனக்கஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தலை காதலாக ரொம்ப சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு காதல் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் திஷ்டி பிரச்சனையெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்துகிட்ருக்கு. தொழிலில் எப்படா முன்னுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க.
இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். புத்திரதோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தடைப்பட்ட கல்வியெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தொடரக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஒரு சில மன கஷ்டம் மனத்தாங்கல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையால் சப்தம ஸ்தானத்தில் கலஸ்திர ஸ்தானத்தில் பதியும் போது சுய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கலஸ்திர தோஷம் அப்படிங்கிறது மங்கள தோஷம் புத்திர தோஷம் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வீட்டில் எதுவும் சுபகாரியம் நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது, திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் மறுமணத்துக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் நல்ல ஒரு சம்மந்தம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். இன்பகரமான நிறைய நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசிக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடலும் உள்ளமும் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு பக்கம் நிம்மதி கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர்லாம் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்பீங்க, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது மிகச்சிறந்த சாதகமான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்கு வருகின்ற நாட்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கும்போது பருவ வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த கடகராசிக்கு அமையும். அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு மூலிமா ஒரு சில விஷயங்களுக்காக ஒப்பந்தங்களுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதோட கூட வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க. தாய் தந்தையாரை மதித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட.